வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து பிப்ரவரி 27ஆம் தேதி இந்த வாரத்தோட கடைசி ட்ரேடிங் நாள். ஸோ இன்னைக்கு வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஸ்டேட்லேயே இருக்குமா, இல்லை வந்து மார்க்கெட் ஒரு மேலேயோ கீழேயோ புஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அனாலிசிஸை நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா, கிஃப்ட் நிஃப்டி அனாலிசிஸ் பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூஎஸ் மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன, அண்ட் நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா மற்றும் அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஸோட பொசிஷன் வந்து இண்டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்லையும் அதே மாதிரி கேஷ் மார்க்கெட்லையும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நமக்கு பார்ப்போம். அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபைனலாக நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த வீடியோ டெய்லி இருக்கிற வீடியோ மாதிரி கொஞ்சம் லாங்காக இருக்காது. நமக்கு வந்து ஒரு ஷார்ட்டஸ்ட் ஒரு அனாலிசிஸாக இன்றைக்கி நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ வாங்க இப்போ நம்ம கீ பாயிண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் அதிகமான ஒரு டீச்சிங்கோ இல்லைனா அதிகமான எக்ஸ்ப்ளனேஷனோ இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிஃப்ட் நிஃப்டியை பார்க்க போகிறோம். அப்போது இந்த கிஃப்ட் நிஃப்டியில் ரொம்ப சிம்பிளாக இந்த கிஃப்ட் நிஃப்டி அனலைஸ் பண்ணோம்னா, கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 330 வரைக்கும் நிஃப்டி எப்படி பெர்ஃபார்மன்ஸ் ஆகிட்டு இருக்கோ அது வரைக்கும் அப்படி பெர்ஃபார்மன்ஸ் ஆகும். 330 அப்புறம் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும். குளோபல் மார்க்கெட் அண்ட் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்களோ அதுக்கு மாதிரி அது வந்து மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால நைட்டு இந்த கிஃப்ட் நிஃப்டியோட ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு வந்து முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறது கேப் அப் கேப் டவுன் இருக்கா அப்படின்னு. அப்போ 330 பார்த்தீங்கன்னா நேற்று நமக்கு நிஃப்டி 50 330 முடியும் போது 25,530 பக்கம் இருந்துச்சு நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி. அண்ட் இப்போதைய நிலைமை ஆஃப் கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் சைட் புஷ் வந்துட்டு மார்க்கெட்டில் இப்போ வந்து 25,560 இருக்குது. ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஏறக்குறைய ஒரு 70 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் சைடு இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு ஒரு கேப் டவுன் வர்றதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த 70 பாயிண்ட் கேப் டவுன்னா நமக்கு நிஃப்டி 50ல் ஒரு 50லேருந்து 70 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு ஒரு கேப் டவுன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு காரணத்தினால ஒரு முக்கியமான சப்போர்ட் ரேஞ்ச், அதாவது நமக்கு வந்து நேத்தும் முந்தா நேத்தும் இருந்த ஒரு லோவஸ்ட் ரேஞ்ச், அதாவது ப்ரீவியஸ் டே க்ளோஸ் மட்டும் கிடையாது, அதே மாதிரி அதுக்கு முந்தின நாளும் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் வந்து ரொம்ப நாள் கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்துச்சு, ரொம்ப நேரத்துக்கு கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போது இன்னையோட கேப் டவுன் வந்து இதை பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா, ஒன்றா மார்க்கெட் எக்ஸாக்டாக 25,430 பக்கம் பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதிலிருந்து கொஞ்சம் கீழே ஒரு 25,400லாம் ரீச் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது நம்மளோட கிஃப்ட் நிஃப்டிலேருந்து தெரிஞ்சுக்கிற டேட்டா. இரண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட யூஎஸ் மார்க்கெட். அப்போ யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் டைமுக்கு நைட்டு 8 மணிக்கு தொடங்கி ராத்திரி 2:45க்கு முடியும். ஸோ அப்படிங்கிறனால நைட்டு 8 மணிலேருந்து மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு செல்லிங் ப்ரெஷர், அதுக்கப்புறம் ஒரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக் வந்திருக்கு. திருப்பியும் மார்க்கெட்டில் ஒரு டவுன் சைட் புஷ், அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஒரு புல் பேக்கில் கன்சாலிடேட் ஆயிருச்சு. ஸோ அப்படிங்கிறனால ஓவராலாக பார்த்தோம்னா நமக்கு S&P 500 ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. ஸோ இப்போ குளோபல் மார்க்கெட்டோட ஒரு டிஸ்கஷன் எப்படின்னா, மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான ஒரு ரேஞ்ச் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இது S&P 500ல மட்டும் கிடையாது, நாஸ்டாக்கும் அதே மாதிரி நம்மளோட டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ், இந்த மூணுலையுமே மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நெகட்டிவ் சைடு புஷ் இருந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம கிஃப்ட் நிஃப்டி பார்த்துட்டோம், யூஎஸ் மார்க்கெட் பார்த்துட்டோம், மார்க்கெட்டில் நெகட்டிவ் சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. இப்போ எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ் அண்ட் ப்ரோஸோட இண்டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸில் அவங்களோட ஹோல்டிங்ஸ் என்ன, அதாவது அவங்க வந்து நெட்டான ஆப்ஷன் பையிங் எவ்வளோ பண்ணியிருந்திருக்காங்க, ஆப்ஷன் செல்லிங் எவ்வளோ பண்ணியிருந்திருக்காங்கன்னு இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளாக பார்க்கணுன்னா இந்த லைனுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஒன்று இருக்கும். ஸோ இந்த லைனுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து அவங்க வந்து பையர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ லைனுக்கு மேலே இருந்துச்சுன்னா அவங்க வந்து கால் பை பண்ணியிருந்திருக்காங்க. அதே மாதிரி கால்ஸ் வந்து கீழே இருந்துச்சுன்னா கால்ஸ் வந்து செல் பண்ணியிருந்திருக்காங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி மார்க்கெட்டுக்கு மேலே வந்து ரெட் கேண்டல்ஸ் இருந்துச்சுன்னா புட்ஸ் வந்து பை பண்ணியிருந்திருக்காங்க. அதே மாதிரி புட்ஸ் வந்து செல் பண்ணியிருந்திருக்காங்கன்னு அர்த்தம் கீழே இருந்துச்சுன்னா. ஸோ அப்போது இந்த இடத்துல நமக்கு பார்க்கும்போது நம்ம இந்த அனாலிசிஸ்லாம் இல்லாமல் நெட்டாக பார்த்தோம்னா நெட் வந்து மார்க்கெட்டில் வந்து பியரிஷாக இருக்குது. அப்போ எஃப்ஐஸை பொறுத்தளவு புட் ஆப்ஷன் செல்லர்ஸாக புட் ஆப்ஷனை வாங்கியிருக்காங்க, கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இது ரெண்டும் சேர்த்து பார்த்தோம்னா மார்க்கெட்டில் நெட் பியரிஷ் மூவ்மெண்ட்ஸ், மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நமக்கு வந்து ப்ரோஸ்னா ப்ரொப்ரேட்டரி ட்ரேடர்ஸ், அதாவது நமக்கு இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு அது மட்டும் இல்லாமல் நம்மளோட புரோக்கர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் அவங்களோட சொந்த கேபிட்டல் வச்சு மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுவாங்க. தீஸ் பீப்புள் ஆர் கால்ட் அஸ் ப்ரொப்ரேட்டரி ட்ரேடர்ஸ். அப்போ இந்த ப்ரொப்ரேட்டரி ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா நெட் பியரிஷாக இருக்காங்க. அப்போ எஃப்ஐஐஸ் அண்ட் ப்ரோஸ் வந்து நெட் பியரிஷாக இருக்காங்க. டிஐஐஸோட இது வந்து நமக்கு தேவையில்லை தான், ஆனாலும் நம்ம பார்க்குறோம் நெட் பியரிஷாக இருக்காங்க. அப்போது எஃப்ஐஐஸ், டிஐஐஸ் அண்ட் ப்ரோஸ் மூணு பேருமே நெட் பியரிஷாக இருக்காங்க.
அண்ட் கேஷ் மார்க்கெட்டை பொறுத்தளவு எஃப்ஐஐஸோட பொசிஷன் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு நெகட்டிவ் பொசிஷனாக இருக்குது. அப்போது நமக்கு வந்து 3 டேட்டாஸையும் பார்த்துட்டோம். கிஃப்ட் நிஃப்டி டேட்டா, யூஎஸ் மார்க்கெட் டேட்டா அண்ட் நம்மளோட எஃப்ஐஐ டேட்டா. ஸோ இந்த 3 டேட்டாஸும் பார்க்கும்போது மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் புஷ் இருக்கிறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. அப்போ இன்னையோட மார்க்கெட்டில் ஒரு ஓவராலாக நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேப் டவுனும் அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் வந்துச்சுன்னா இந்த கேப் டவுன் வந்துச்சு பாருங்கள், அதை வந்து ஒரு கேப் ஃபில்லிங் மட்டும்தான் நடக்கும். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷருக்கான ஒரு சான்சஸ் தான் நமக்கு இருக்குது. ஸோ என்னதாக இருந்தாலும் இன்னையோட மார்க்கெட் ஒருவேளை நமக்கு ஒரு டவுன் சைட் புஷ் வந்துச்சுன்னா 25,000 வரைக்கும் மார்க்கெட்ஸ் வந்து புஷ் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்குது. இதுதான் நமக்கு வந்து முக்கியமான ஒரு சப்போர்ட் பாயிண்ட்னு சொல்லலாம் 25,000. அதே மாதிரி மார்க்கெட் வந்து ஒருவேளை நம்மளோட அனாலிசிஸோ இல்லை மாதிரி இந்த மாதிரி ஒரு கிளியரான இண்டிகேஷன்ஸ் இருக்கும்போது சில நேரம் மார்க்கெட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிடும். கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் அப்படியே கேப் ஃபில்லிங் நடந்து அதுக்கு மேலே பவுன்ஸ் பேக் ஆயிரும். ஸோ அப்போ வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹை. இந்த ப்ரீவியஸ் டே ஹை எங்கே இருக்குன்னா 25,560. அதுக்கு அடுத்து இருக்க டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 25,650 இருக்குது. ஸோ இது ரெண்டும் தான் பார்த்தீங்கன்னா இன்னையோட கால் ஆப்ஷன் ஒருவேளை மார்க்கெட்ஸ் பாசிட்டிவாக போச்சுன்னா, அப்படி இல்லைன்னா மார்க்கெட் நெகட்டிவாக நமக்கு வந்து 25,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வந்து நிஃப்டி 50ல். அதே மாதிரி நம்மளோட சென்செக்ஸ் பார்த்தோம். பிஎஸ்சி சென்செக்ஸ் பார்த்தோம்னா இங்கேருந்து கேப் டவுன் ஆச்சுன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 82,000 தான் நமக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அண்ட் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 83,000 அண்ட் 83,000 தொடுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதே சமயம் நமக்கு வந்து ஒரு டவுன் சைட் புஷ் நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா 81,300 வரைக்கும் நமக்கு வந்து சென்செக்ஸ் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மூணாவதாக நம்மளோட பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியோட பொசிஷன் வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸ் டே லோ தான் நமக்கு இருக்கிற ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். அப்படின்னு பார்த்தோம்னா 60,850. ஸோ இந்த 60,850 இருக்குது பாருங்கள், இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீவியஸ் டே ஒரு லோ அப்படிங்கிறனால இதுதான் வந்து நமக்கு முக்கியமான ஒரு ஃபஸ்ட் டார்கெட் ஆஃப் புட் ஆப்ஷன்ஸ்க்காக இருக்கும். அண்ட் இதை தாண்டி மார்க்கெட் வந்து டவுன் சைட் புஷ் வந்துச்சு அப்படின்னா ஒரு 60,400 வரைக்கும் சென்செக்ஸ் பேங்க் நிஃப்டி வந்து டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ 3 இண்டெக்ஸஸ்லேயுமே நம்ம ஒரு டவுன்ஃபாலிங் மார்க்கெட்டுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருக்கோம். அண்ட் இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான தேவை கிடையாது. சில நேரங்களில் மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிடும். ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து புட் ஆப்ஷன் சைடு இருக்குது. ஆனால் மார்க்கெட் எந்த ட்ரெண்டில் போகுதோ அதை வச்சு நமக்கு பொசிஷன் எடுக்கலாம். ட்ரெண்டு தெரியாமல் நீங்கள் வந்து பொசிஷன் எடுக்காதீங்க. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.